கிறிஸ்து ஒரு கிராமத்துல போன உடனே அங்கே ஒரு மனுஷன் ஓடி வந்து அவன் இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டு, தேவகுமாரனே நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? அவன் யாராலும் கட்டப்பட முடியாதவனாக இருந்தான். எவ்வளவுதான் சங்கிலிகளை போட்டு கட்டினாலும் அதை முறித்து போடுவானாம். அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வானாம். அவனை ஒருவரும் கட்ட முடியாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இல்லாம இருக்கிறவங்க வெளியில நல்ல பலசாலிகளை மாதிரி யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துடைய உண்மைக்கு முன்பாக, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவரு கூட வாழ்றதுக்கு தான் நமக்கு வாழ்க்கை. அப்போ அவரை பார்க்கும்போது அபிஷேகத்துக்கு முன்பாக அவன் வந்து பணிந்து காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் எதற்காக இங்கே வந்தீர் என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஒன்று, அவன் எவ்வளவுதான் அந்த பிசாசினால் அகப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஆசையை பாருங்க. அவன் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் வெளிச்சத்துல வர வேண்டும் என்று அவன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். அல்லேலூயா. இன்னொன்று, எவ்வளவுதான் நீங்கள் எவ்வளவு இந்த உலகத்துல எவ்வளவு பொல்லாத ஆவியுடைய மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள எத்தனையோ லேகியோன் பிசாசுகள் இருந்தது என்று பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் அது அவர்களை நம் அபிஷேகத்தை முன்பாக முடங்கும். காரணம், இயேசு கிறிஸ்து நாமத்தின் முன்பாக எல்லா நாமமும் முடங்கும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவன் அப்படி கெஞ்சும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கலாம், எதையெல்லாம் யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் அவர்களை காயப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது அவருக்கு இருக்கிற பிசாசு அவர்களே பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுறோம். பிரச்சனைக்குள்ள போய் அவங்களே தங்களை காயப்படுத்திக் கொள்வாங்க. அவங்க விடுதலை தெரியாம இருப்பாங்க. அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை உங்களுக்குள் பார்க்கும் பொழுது உங்களிடம் வந்து விடுதலையின் வழியை கேட்பார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. பிசாசுகள் துரத்தப்படும், வியாதிகள் சுத்தமார்கள், குஷ்டரோர்கள் சுத்தமார்கள், மரித்தோர் எழுந்திருப்பார்கள், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இவ்வளவு சொல்றேன்னா, இயேசுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம் நமக்குள்ளும் இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அது நமக்கு புரியுதா இல்ல தெரியுதா? அல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளையும் நடத்துகிறார். அதனால அவருக்குள்ள இந்த வல்லமை நமக்குள்ளும் இருக்கிறது. நாம் ஒரு நாள் மங்கி போறதில்ல. நாம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போலும், விளக்கில எரிகிற தீய நெருப்பை போலும் நாம் பிரகாசமாய் தான் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.